மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய பாடப்பிறப்பினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில சங்கப்பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற 11வது பாடம் நாங்கள் ஏற்கனவே அதனுடைய சில விளக்கங்கள் ஏற்கனவே வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களிலே வருகின்ற அந்த இலக்கியத்தில் வரும் பாடலை அவதானித்துக் கொள்ள வேண்டும். இந்த சங்கப்பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடப்பிறப்பினுள்ள 2 பிரதானமான பாடப்பிறப்புகள் உள்ளடங்கி காணப்படுகின்றது. ஒன்று என்னவாக இருக்கும் என்றால் குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தில் இருந்து வருகின்ற ஒரு பாடலும், இரண்டாவது புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தில் இருந்து வருகின்ற ஒரு பாடலும் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் உள்ளடங்கி காணப்படுகிறது. ஒன்று குறுந்தொகை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்திலிருந்து வருகின்ற ஒரு பாடலும், அடுத்தது புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற அடுத்த ஒரு இலக்கியத்திலிருந்து வருகின்ற ஒரு பாடலுமாக 2 பாடங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளடங்கி இருக்குது. குறுந்தொகை என்பது என்னவா இருக்கும் என்றால், சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களில் ஒன்று என்னவா இருக்கும் என்றால் குறுந்தொகை என்று சொல்லப்படும். நற்றிணை என்று சொல்லப்படுகின்ற நூலுக்கு அடுத்ததாக தோன்றிய இலக்கியம் என்னவா இருக்கும் என்றால் குறுந்தொகை. நற்றிணை என்று சொல்லப்படுகிற நூலுக்கு அடுத்ததாக தோன்றிய இலக்கியமாக கருதப்படுவது என்னவா இருக்கும் என்றால் குறுந்தொகை. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 402 அகத்திணை செய்யுட்கள் உடையதாக இருக்கிறது. குறுந்தொகையை பிரிச்சா குறுசகதொகை, குறுகிய அடிகளை உடைய பாடல்களினுடைய தொகுப்பு என்னவா இருக்கும் என்றால் குறுந்தொகையாக கருதப்படும். குறுசகதொகை குறுகிய அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பு என்றால் குறுந்தொகை. இதுல குரு என்பது குறுகிய அடிகள் என்ற அர்த்தத்தை குறிக்கும். தொகை என்பது தொகுப்பு பாடல்களின் தொகுப்பு எனப்படும். அவை குறுகிய அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகையாக இருக்கும். அந்த வரையில குறுந்தொகையில வருகிற பாடல்களின் அடிவரையறை அவதானிக்கின்ற பொழுது குறைந்த அடி 4 வரியாகவும் கூடிய வரி 8 வரியாகவும் உடைய பாடல்கள் இருக்குது. எல்லாமாக கடவுள் வாழ்த்து உட்பட 402 அகத்திணை செய்யுட்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. குறுந்தொகை என்பது சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களில் வருகிறது. அக என்று சொல்லப்படுகின்ற காதலை பற்றி கூறுகின்ற இலக்கியமாக இருக்குது. இதனை தொகுத்தவர் இன்னார் என்பதை அறிய முடியவில்லை. ஆனால் தொகுப்பித்தவர் பூரிக்கோ என குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய கடவுள் வாழ்த்தை பாடியது யாராயிருக்கும் என்றால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்தை பாடியுள்ளார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இந்த நூலினுடைய கடவுள் வாழ்த்தை பாடியுள்ளார். அவை இந்த குறுந்தொகையிலிருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்ட அதாவது 61வது பாடல் ஆகிய தும்பிசேர் கீரன் என்ற புலவரால பாடப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. அதாவது 61வது பாடல் தும்பிசேர் கீரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புலவரால பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்கின்றது. திணை எதா இருக்கும் என்றால் மருதமாக இருக்கும். துறை என்னவாக இருக்கும் என்றால் தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி என்ன செய்யறா மரத்துரைத்த. தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி மரத்துரைக்கின்ற பாங்கில என்ன செய்யறா காணப்படுகிறது. திணை என்னவா இருக்கும் என்றால் மருதம். துறை என்னவா இருக்கும் என்றால் தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி மரத்துரைக்கின்ற பாங்கில இந்த பாடல் காணப்படுகிறது. இந்த பாடலை பாடியவர் யாராயிருக்கும் என்றால் தும்பிசேர் கீரன். அதாவது 61வது பாடலாக காணப்படுகிறது. குறுந்தொகையினுடைய 61வது பாடலாக இந்த பாடல் என்ன செய்ய அமைந்திருக்கிறது. அது இதுல வாயில்கள் என்றா என்னவா இருக்கும் என்றால் அதாவது தலைவனுடைய தூதாக வந்த பாணர் முதலிய ஆட்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் வாயில்கள் என்று சொல்லலாம். இந்த பாடலை பாடிய புலவர் யாரா இருக்கும் என்றால்
தும்பி சேர்க்கீரர். திணை என்னவா இருக்குமெண்டா மருதமாக இருக்கும். துறை என்னவா இருக்குமெண்டா தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி மறுத்து உரைக்கின்ற பாங்கில இந்த பாடல் என்ன செய்யறா அமைந்து உள்ளது. தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈத்து இன்புறும் இளைஞர் போல் உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே என்று சொல்லப்படுகின்ற அந்த 6 வரிகளை உடைய ஒரு பாடல். இது எதுல வர்றா குறுந்தொகை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்திலே வருகின்ற ஒரு செய்யுளாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது. குறுந்தொகை என்றா என்னண்டா பிள்ளைகள்? குறுகிய அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பு. குரு என்பது குறுகிய அடிகள், தொகை என்பது பாடல்களின் தொகுப்பு. குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகையா இருக்கும். குறைஞ்ச வரி 4 வரியாக இருக்கும், கூடிய வரி 8 வரியாக இருக்கும். கடவுள் வாழ்த்து உட்பட 402 அகத்திணை செய்யுட்கள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய கடவுள் வாழ்த்தை பாடியது பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று குறிப்பிடப்படுகிறது. குறைஞ்ச வரிப்பாட்டு 4, கூடிய வரிப்பாட்டு 8. உங்களுக்கு இந்த தரப்பட்டுள்ள இந்த தச்சன் செய்த சிறுமாவையம் என்று சொல்லப்படுகிற அந்த பாடலானது குறுந்தொகையின் 61வது பாடலாக காணப்படுகிறது. அந்த பாடலை பாடிய புலவருடைய பேர் தும்பி சேர்க்கீரர். திணை மருதம். துறை என்னவா இருக்கும்டா தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி என்ன செய்யறா மறுத்து உரைப்பதாக இந்த பாடல் காணப்படுகிறது. அதை எழுதி கொள்ளுங்கள். பாடல் பற்றிய அறிமுகம். பாடல் பற்றிய அறிமுகம். தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற தொடக்கத்தை உடைய பாடல் ஆனது தொடக்கத்தை உடைய பாடல் ஆனது தச்சன் சிறுமாவையம் என்ற தொடக்கத்தை உடைய பாடல் ஆனது தும்பி சேர்க்கீரனால் பாடப்பட்ட தும்பி சேர்க்கீரன் தும்பி சேர்க்கீரன் தும்பி சேர்க்கீரன் என்ற புலவரால் பாடப்பட்ட குறுந்தொகையின் 61வது பாடலாக காணப்படுகின்றது. குறுந்தொகையினுடைய 61வது பாடலாக காணப்படுகின்றது. குறுந்தொகையினுடைய 61வது பாடலாக காணப்படுகின்றது. இந்த பாடல் ஆனது மருத நிலத்திற்கு உரிய பாடலாகவே காணப்படுகின்றது. மருத நிலத்திற்கு உரிய பாடலாகவே காணப்படுகின்றது. இந்த பாடலுடைய துறையை அவதானிக்கின்ற பொழுது இப்பாடலினுடைய துறையினை அவதானிக்கின்ற பொழுது தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி மறுத்து உரைக்கும் பாங்கில் தலைவனுடைய வாயில்களை தலைவியினுடைய தோழி மறுத்து உரைக்கும் பாங்கில் அமைந்து உள்ளது. வாயில்கள் என அழைக்கப்படுவோர் தலைவனுடைய எண்ணத்தை தெரிவிக்க வந்த தலைவனுடைய எண்ணத்தை தெரிவிக்க வந்த
பாணன் முதலியோரை குறித்து வருவதாக அமைந்து உள்ளது. பாணன் முதலியோரை குறித்து வருவதாக அமைந்து உள்ளது. அவ்வாறு வந்த வாயில்களை தலைவியினுடைய தோழி ஆனவள் மறுத்து உரைப்பதாகவே இந்த பாடல் அமைந்து உள்ளது. மறுத்து உரைப்பதாகவே இந்த பாடல் அமைந்து உள்ளது. இந்த பாடல்ல பார்க்கின்ற பொழுது என்ன சொல்றார் என்றால், தலைவியின் தோழி, தலைவியானவள் தலைவனுடைய உண்மையான நட்பினை அல்லது காதலை நினைத்து கொண்டு தலைவி மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். அவ்வாறு தலைவி மகிழ்ச்சியாக இருப்பதால் தலைவியின் கைகளிலே காணப்படுகின்ற அந்த வளையலானது கைகளிடத்து இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு தலைவியானவள் என்ன செய்கின்றால், தலைவனுடைய உண்மையான அன்பினை நினைத்து மிக்க மகிழ்ச்சியாக அவள் காணப்படுகின்றாள். இவ்வாறு மிக்க மகிழ்ச்சியாக காணப்படுவதன் காரணத்தால தலைவியின் கைகளிலே காணப்படுகின்ற அந்த கைவளையலானது கையின்கண் என்ன செய்கின்றால் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட கை வண்டியினை அல்லது தேரினை ஏறி செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காதவிடினும் கைகளாலே இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமையான சிறுவர்களைப் போல தலைவியும் தலைவனுடைய உடலை தழுவி இன்பத்தை அனுபவிக்காது விடினும் நல்ல தேரினையும் பொய்கையினையும் உடைய அந்த ஊருக்கு தலைவனது அந்த கேண்மை என்று சொல்லப்படுகிற அந்த நெருங்கிய நட்பினை மனதிலே மென்மேலும் நினைத்து அதாவது இன்பமடைந்தோம். இதனால கைகளிலே அணியப்பட்டுள்ள அந்த கைவளையலானது கையின்கண் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. இதுதான் இந்த பாடல்ல குறிப்பிடப்படுகிறபடி. பார்த்தீங்கள் என்றால் திணை மருதமண்டு போடப்பட்டிருக்க பிள்ளைகள், துறையண்டு போட்டிருக்குது தோழி, தலைமகன் வாயில்களை குறைத்தல். வாயில் என்பது என்னென்றால் தலைவனினுடைய எண்ணத்தை தெரிவிக்க வந்த பாணர் முதலிய ஆட்களை என்ன செய்கிறார் குறிக்கின்றது. அதில் என்ன செய்கிறார், தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்த்து இன்புறும் இளைஞர் போல உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே என்று சொல்லப்படுகின்ற அந்த என்ன செய்யறா, தச்சனால் செய்யப்பட்ட அந்த சிறிய குதிரை பூட்டப்பட்ட கைவண்டியினை அல்லது தேரினை ஏறி செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காதவிடினும் கைகளால் இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமையான அந்த சிறுவர்களைப் போல தலைவியும் தலைவனுடைய உடலை தழுவி இன்பத்தை அனுபவிக்காதவிடினும் நல்ல தேரினையும் பொய்கையுடைய அந்த ஊருக்கு தலைவனது நெருங்கிய நட்பினை அதாவது மனதிலே மென்மேலும் நினைத்து இன்பம் அடைந்தோம். இதனால கைகளில் அணியப்பட்டுள்ள கைவளையலானது கைகளிடத்து என்ன செய்யறால் இறுகி காணப்படுகின்றன என குறிப்பிடப்படுகிறது. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை முதல் என்ன செய்யணும் என்றால் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு இந்த பாடலில் வருகிற ஒவ்வொரு சொற்களுக்கும் ஆன அர்த்தத்தை நாங்கள் என்று சொல்லுவோம் என்றால் பத உரை என்று சொல்லுவோம். அந்த பத உரைகள் அனைத்தையும் சேர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பாடலுக்கான பொருள் அல்லது பொழிப்புரைவை அந்த பாட்டு எழுதுங்க. தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின், ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈத்து இன்புறும் இளைஞர் போல் உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளை. தச்சன் செய்த சிறுமா வையம்
ஊர்ந்து இன்புறார் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்த்து இன்புறும் இளைஞர் போல் உற்று இன்புறே ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளை. இதுதான் இந்த பாடலுக்கான சந்தி பிரிப்பாக இருக்கும். தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈத்து இன்புறும் உளைஞர் போல் உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளை. இந்த பாடல் என்ன செய்யறா, இது ஒவ்வொரு கோடாக போடப்பட்டது அந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களாக இருக்கும். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.